கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி, சுடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூடம் ஏத்திக்காமி. 1992ல வெளிவந்த சின்னத்தாயி அப்படிங்கிற படத்துல இடம்பெற்ற பாடல் தான் இது. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல 3 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும், 3 வெவ்வேறு உணர்ச்சிகள்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா உமாரமணனும் கல்பனாவும் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து சின்ன பசங்க பாடுற மாதிரி இருக்கும், ஓடி பிடிச்சலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே அப்படியே வந்து இடையில பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருப்பாரு. அது வந்து ஒரு காதலியை புரிந்த சோகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சோக உணர்ச்சியை வெளிப்படுத்துற பாடல். இதே பாடல் அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல ஜானகி அவர்கள் பாடியிருப்பாங்க. ரொம்ப உக்கிரமா இருக்கும். ஆமாங்க, இதாங்க இசைஞானி இளையராஜாவோட ஒரு மேஜிக்கல் டச். மாய மாலவ கவுல அப்படிங்கிற ராகத்துல போடப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து 3 இடத்துலயும் வெவ்வேறு உணர்ச்சிகளை ரொம்ப அழகா பயன்படுத்தியிருப்பாரு. இந்த பாடல் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் வாலி அவர்கள். இந்த படத்துல இடம்பெற்ற 6 பாடல்களையும் அவர் தான் எழுதியிருப்பாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா கணேஷ் ராஜ் அப்படிங்கிற பாரதி ராஜா அவர்களுடைய உதவி இயக்குனர் இயக்குன படம். கிட்டத்தட்ட இது வந்து பாரதி ராஜா அவர்களுடைய படம் மாதிரியே தான் இருக்கும். இந்த படம் ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமா படமாக்கியிருப்பாரு இயக்குனர் அவர்கள். இதுல ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த இயக்குனரோட புகைப்படம் கூட இணையத்துல எங்கேயுமே கிடைக்கல. அவர் வந்து அடுத்தது வந்து மாமியார் வீடு அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து 2, 3 கவிதை தொகுப்புகள்லாம் எழுதியிருக்கிறாரு, சிறுகதை தொகுப்புகள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுதெய்வ வழிபாட்டை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. வந்து கடவுளுக்கும் நமக்குமான இடைத்தரகர்கள் இல்லாம ஒரு சாமி கிட்ட நம்முடைய குறைகளை சொல்றது சிறுதெய்வ வழிபாட்டில் தான் இருக்கு. அது ரொம்ப நேர்த்தியா வந்து இயக்குனர் கணேஷ் ராஜ் அவர்கள் படமாக்கியிருப்பாரு. அதே மாதிரி கிராமத்துல இருக்கிற அந்த பெண்ணடிமைத்தனத்தையும் ரொம்ப அழகாவே இந்த படத்துல ஒரு பெண்களுக்கான விடுதலையை பேசியிருக்கிற படமா அந்த படம் இருக்கும். சின்னத்தாயி இந்த படம் இணையத்துல இருக்கு, வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பாருங்க. ஒரு புதிய அனுபவத்திற்கு உங்களை அந்த படம் எடுத்துட்டு போவோம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை கிட்டத்தட்ட ஒரு 70% அது வெற்றிக்காக பயன்பட்டு இருக்கு. நன்றி.